எழுத்தை ஆயுதமாக கொண்டு பல நூற்றாண்டுகளாக தான் அடைக்கப்பட்டு இருந்த இருட்டை கடந்து ஒரு பெண் எழும்பொழுது இந்த உலகம் அவளோடு எழுகின்றது. சக பயணிகள் தன் உணர்வுகளை, தன் உரிமைகளை ஒரு பெண் எழுத்திலே வடித்த பெருமையில் பூரிப்போடு அவளோடு பயணிக்கின்றனர், அவளை கொண்டாடுகின்றனர். இதெல்லாம் இந்த நூற்றாண்டின் நாம் கண்முன்பாக காணுகின்ற கனவு. இந்த கனவு கைவசப்படாத ஒரு காலகட்டத்தில் எழுத்தை மிக குறிப்பாக பெண் இருப்பிற்கான, உயிர்ப்பிற்கான ஆயுதமாக கையேந்திய நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் அம்மா ராஜம் கிருஷ்ணன் அவருடைய நூற்றாண்டு விழா சிறப்பு கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்து அந்த கருத்தரங்கத்தினை மிக சிறப்பாக ஒழுங்கமைவு செய்திருக்கின்ற, பெண்களுடைய குரல் மேடையாகட்டும், பொதுவெளியாகட்டும், எங்கெங்கு வெளிப்பட்டாலும் அதனை ஏந்திக் கொள்ளுகின்ற சமூகமாக இந்த சமூகம் மாறும் வரை தொடர்ந்து அவர்களை அரவணைப்போம், எழுத்திலே அவர்களுக்கு இடம் கொடுப்போம் என்று உறுதி எடுத்து அவர் தம் கதைகளை ஹார்ட் ஸ்டோரிஸ் என்று தொடர்ச்சியாக வெளிக்கொணர்கின்ற ஹார்ட் ஸ்டோரிஸ் தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஆர்வமோடு, பாராளுமன்றம் ஒரு மாத காலம் கூடினாலும் சரி அதற்கு பின்பாக வாருங்கள் என்ற ஆர்வமோடு காத்திருந்து என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கின்ற, மிக குறிப்பாக பெண் ஆளுமைகள், படைப்பாளர்கள் குறித்து தொடர்ச்சியாக கல்லூரி காலகட்டத்திலே மாணவிகளுக்கு அவர்கள் தம் வகுப்பறைகளிலே அவர்கள் குறித்த புரிதலை உருவாக்கியதோடு எழுத்திலே பதிய வைத்து பல்வேறு ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி இலக்கியத்திற்கும் செழுமையான பங்களிப்பு செய்திருக்கின்ற, சமீபத்திலே அவர் தொகுத்திருக்கின்ற கதைகளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே மிக முக்கியமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் பிரேமா அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர், கல்லூரியினுடைய துணை முதல்வர், துறை தலைவர் ஆகியோருக்கு முதல் வணக்கமுடன், மிக மகிழ்வான நிறைவுமிக்க அரங்கமாக இந்த அரங்கத்தை இன்றைக்கு மாற்றியிருக்கின்ற என்னுடைய அரும்பெரும் தோழமைகள், தோழிகள், பேராசிரியர் பெருமக்கள், இங்கே கூடியிருக்கின்ற கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக ஐயா SVR அவர்களோடு எனக்கு அறிமுகமாகி அறிவு தாக்கத்தோடு பெண்கள் இயங்க வேண்டிய அந்த கட்டாயத்தை தன்னுடைய எழுத்திலும் பேச்சிலும் படைப்புகளிலும் தருகின்ற தோழர் வா கீதா அவர்களே, ஆளுமைகள், பெண் ஆளுமைகள் குறிப்பாக அறியப்படாமல், பொதுவெளியிலே அதிகம் கொண்டாடப்படாமல் ஆனால் காத்திரமான படைப்புகளை தந்திருக்கின்ற அம்மா உட்பட இன்றைக்கு ராஜம் கிருஷ்ணன் வரை அவர்களோடு களப்பணியிலும் பயணித்து சூடாமணி அம்மையாருடைய அத்தனை நூல்களையும் கொண்டு வருவதற்கு அந்த அறக்கட்டளையின் வாயிலாக இன்னமும் சிறப்பாக பணிபுரிகின்ற என்னுடைய அன்பு தோழி பேராசிரியை பாரதி அவர்களே, மிக மகிழ்வோடு சூடாமணி அவர்களுடைய மொத்த நூல்கள் குறித்து நான் நடத்திய அந்த ஆய்வு உரையை இங்கே நான் நினைவு கூறுகின்றேன். அதற்கான அருமையான வாய்ப்பை கொடுத்தவர் பேராசிரியை பாரதி அவர்கள்தான். தன்னுடைய அயராத களப்பணி, எந்த விஷயம் என்றாலும் அதிலே ஒரு பெண்ணிய நோக்கோடு பெண்களுக்கு அல்லன எது, நல்லன எது, உரிமைகளுக்கான விஷயங்கள் எது என்பதை தொடர்ச்சியாக விவாத களத்தில் முன்னெடுத்து வைப்பது, புத்தகங்களை கொணர்வது, எழுதுவது என்று அதோடு கூட மிகவும் விளம்பரமில்லாமல் பல மாணவ மாணவிகளுக்கு படிப்பிற்கு உதவி செய்வது என்கின்ற வேலையை செய்கின்ற ஜீவசுந்தரி தோழர்,
பல முறை அவரிடம் நான் வியந்திருக்கின்றேன். மாணவ மாணவிகளுக்கு யாருக்கும் அறியாமல் அத்தனை உதவிகளை அவர்களுடைய படிப்பிற்காக செய்திருக்கின்றார். முன்பாக அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் ராஜலட்சுமி என்னுடைய மாணவி, இன்றைக்கு ஆங்கிலத்துறையினுடைய துறை தலைவர் என்கின்ற பெருமையை எனக்கு பெற்று தந்திருக்கின்ற மங்கை, என்னுடைய மேனாள் ராணிமேரி கல்லூரியினுடைய மாணவி, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், மிக குறிப்பாக அம்மா எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய இந்த ஒரு நாள் கருத்தரங்கம் அவருடைய ஆளுமையினுடைய எந்தெந்த கோணங்களை எல்லாம் வெளிப்படுத்த இருக்கின்றது. வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் என்றால் இதை பேச வேண்டும், இதை உடுத்த வேண்டும், இதை உண்ண வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அத்தனை தடைகளையும் மீறிய ஒரு பெண்ணாக, அதனை தொடர்ச்சியாக தன்னுடைய எழுத்துக்களிலும் வெளிப்படுத்திய ஒரு போராளியாக, உரிமை குரல் எழுப்பிய பெண்ணாக அவர் படைப்புகளை இங்கே பகிர்வதை காண கேட்க கூடியிருக்கின்ற என்னுடைய அருமை மிகுந்த மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே கலந்து கொள்ள இருக்கின்ற முனைவர் நிர்மலா, சித்ரா பாலசுப்ரமணியம், மித்திலா, தோழர் தமிழ் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பொதுவாக கருத்தரங்க உரை என்றால் அந்த உரைக்குடைய தலைமை உரையை ஆற்றிவிட்டு செல்லுகின்ற தலைமை விருந்தினராக நான் இதுகாலும் இருந்ததில்லை. ஒரு 2 மணி நேரம் அல்லது அரை தினங்களாவது இருக்கின்றது தான் ஒரு பேராசிரியைக்கு வழக்கம். அதுதான் அதற்கான மாண்பும் கூட. ஆனால் அரசியல் நம்மிடம் இருந்து காவு எடுக்கின்ற பல விஷயங்களில் இதுவும் ஒன்று என்று கருதுவதால் என்னுடைய தலைமை உரைக்கு பின்பாக நான் உங்களிடமிருந்து விடைபெற நீங்கள் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். பல கூட்டங்களில் பல மேடைகளில் தினந்தோறும் பேசி வருகின்ற, பேசுவதற்கான சந்தர்ப்பம் அமைகின்ற பெண்தான் நான் என்றாலும், குறிப்பாக இந்த கூட்டம், இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைமை உரை என்பது உள்ளபடியே நிறைவையும் மகிழ்ச்சியையும் கூடுதலான திருப்தியையும் அளிக்கின்றது. காரணம், தோழர் நிவேதிதா போன்ற அறியப்பட வேண்டிய பெண் ஆளுமைகள் அவர் தம் கதைகள் குறித்து கொண்டு வருகின்ற அவர்களுடைய பங்களிப்பு, என்னுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் பிரேமா அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு பெண் குரல் இந்த இளைய சமுதாயத்திற்கு எப்படி அது தொடர்ச்சியாக இயங்கி வந்திருக்கிறது என்று பல்வேறு ஆளுமைகள் குறித்து அவர் இயங்கி வருகின்ற இந்த விதம், இவற்றையெல்லாம் முழுமையாக உணர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து அதில் இருந்து உங்களுக்கானவற்றை எடுத்துச் செல்வதற்கான ஒரு நாள் கருத்தரங்கமாக இது இருப்பதால், ஒரு ஆய்வாளராக, ஒரு பேராசிரியையாக, சமூகத்திலே என்னால் இயன்ற அளவிற்கு பெண்களுக்கான விஷயங்களை முன்னெடுக்கின்ற ஒரு பெண்ணாக உள்ளபடியே மகிழ்ச்சியும் திருப்தியும் உள்ள ஒரு நிகழ்வு இது. நிகழ்விற்கு முன்பாக மிக அருமையான செய்தி ஒன்றை நிவேதிதா தோழர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான முழு ஒத்துழைப்பையும், இந்த நிகழ்ச்சிக்கான அத்தனை ஊக்கத்தையும் தந்திருக்கின்ற அம்மா திருமதி உமா நாராயணன் அவர்கள் குறித்து அவர்கள் ஒரு விஷயத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் மீது கொண்ட பெருமிதப்பின் காரணமாக இந்த முழு நாள் கருத்தரங்க நிகழ்ச்சியை அவர்கள் ஒழுங்கு செய்து தந்ததோடு மட்டுமல்லாமல், ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய அனைத்து நூல்களும் ரோஜா முத்தையா நூலகத்தின் இணையதளத்திலே அனைவரும் படிக்கும் வண்ணம் அதனை டிஜிட்டலைஸ் செய்திருக்கின்ற அந்த வேலையையும் திருமதி உமா நாராயணன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற மகிழ்வான செய்திதான். அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுக்கள். அவர்களை நேரில் நான் சந்திக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக சந்திக்கும் பொழுது இந்த மகிழ்வை பகிர்ந்து கொள்வேன். முறையான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்விற்கு வருவதற்கு முன்பாக நான் பெருமையோடு மகிழ்வோடு நினைத்து கொண்ட இன்னொரு விஷயம், நாட்டுடைமை ஆக்கப்பட்ட எழுத்தாளர்களுடைய நூல்கள் பலவற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாட்டுடைமை ஆக்குவது என்றால் என்ன என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உயிரோடு ஒரு எழுத்தாளர் இருக்கும் பொழுதே நாட்டுடைமை ஆக்கப்படுவது என்பது வெகு சிலருக்கே கிடைக்கின்ற கௌரவம். அதுவும் வெகு சிலர் அதிலே முயற்சி எடுத்து அந்த ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்திருப்பார்கள். அந்த வகையிலே தலைவர் கலைஞர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய முயற்சியால் ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுடைய நூட்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு தற்போதைய முதலமைச்சர் அவர்கள்தான் அதனை நேரிலே சென்று அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பதை நான் மகிழ்வோடு மனநிறைவோடு
இங்கே நினைவு கூறுகின்றேன். சாத்ரே என்கின்ற மிகப்பெரிய நாவலாசிரியரை கைது செய்ய வேண்டும் என்று பிரெஞ்சு நாட்டினுடைய காவல்துறை முடிவு செய்கின்றது. காவல்துறையினர் முடிவு செய்துவிட்டு அப்பொழுதைய பிரெஞ்சு அதிபரான டிகாலேவிடம் அதற்கு அனுமதி கேட்கிறார்கள். யாரை கைது செய்ய போகிறீர்கள் என்றால் சாத்ரே என்று. நொபேல் பரிசை மறுத்த அந்த பெருமைக்குரியவர். அப்பொழுது டிகாலே சொல்கின்றார், சாத்ரேயை நீங்கள் கைது செய்வது என்பது இயலாத காரியம். ஏனென்றால் பிரான்ஸ் தான் சாத்ரே, சாத்ரே தான் பிரான்ஸ் என்று சொன்னார். எழுத்தாளர்களை மிக குறிப்பாக தன் மீது சுமத்தப்பட்ட நூற்றாண்டு கால இருட்டை கடந்து ஒரு வெளிச்சக்கீற்றாக பெண்களுக்கான உரிமைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இயங்கிய எழுத்தாளர்களை கொண்டாடுவது, அவர்களுக்கான உரிய கௌரவத்தை தருவது என்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அந்த வகையிலே எனக்கு மிக பெருமை, அதிலே ஒரு பங்காக நானும் இருந்திருக்கிறேன் என்பது குறித்து. பேசுவதற்காக அம்மாவினுடைய படைப்புகள், அத்தனை படைப்புகளையும் ஒரு அழகு பார்வை, ஒரு பருந்து பார்வை பார்த்தேன். 18ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற நாவல் வடிவம்தான் முதலாக உருவாகிய உலகமயமாக்கல், அதாவது இலக்கிய உலகமயமாக்கல், லிட்ரரி குளோபலைசேஷன் என்கின்றார் ஒரான் பாமுக். நாவலானது உலகின் எந்த மூலையில் இருப்பவர்களாலும் தமது சூழ் நிலைமைகளுக்குள் வைத்து வாசிக்கப்படக்கூடியது. அதற்குள் எல்லா வகையான வடிவத்தையும் நீங்கள் புகுத்தி விடலாம். சிறுகதை, கவிதை என்று எல்லா வகையான வடிவத்தையும் நீங்கள் புகுத்தி விடலாம். That's why novels are encyclopedic. You can put inside anything. இப்படி பல்வேறு வகையான விவரிப்புகளை நாவல் குறித்தோ சிறுகதை குறித்தோ அல்லது கவிதை குறித்தோ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு தமிழ் இலக்கிய சூழலிலே, குறிப்பாக படிப்பு, அதற்குரிய சூழல், கல்வி கற்கக்கூடிய சூழல் மறுக்கப்பட்ட ஒரு சூழலிலே பற்பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் எழுத வேண்டும் என்று ஏன் தீர்மானிக்கின்றார், அதில் மிக குறிப்பாக இந்த வடிவத்தை ஏன் தீர்மானிக்கின்றார் என்பது மிக முக்கியம். என்னிடத்திலே பல பேர் கேட்பது உண்டு, ஏன் நீங்கள் நேரடியாக ஆங்கிலத்தில் எழுதுவது கிடையாது? எழுதினால் ஓராண்டிலாவது உலக புகழ் பெறலாம், ஒரு நாளில் இல்லை என்றால் என்று. சினுவா அச்சுவே தன்னுடைய அதிகாரம் ஆங்கிலத்தில் எழுதி வந்துவிட்டு ஆங்கிலத்தில் எழுதுவதை நிறுத்திவிட்டு இனிமேல் தன்னுடைய இனக்குழு மொழியிலே எழுதப் போகிறேன் என்று அறிவித்த பொழுது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னார். அது ஒரு அரசியல் நிலைப்பாடு என்று சொன்னார். என்னுடைய கரிசல் காட்டு பெண்களை குறித்து, மிக குறிப்பாக படிப்பறிவில்லாத பாட்டாளி மக்களான உழைக்கின்ற கரிசல் காட்டு பெண்கள் எனக்கு என்ன அனுபவ பாடத்தை தந்திருக்கிறார்கள், எனக்கு எப்படி முன் உதாரணமாக இருக்கிறார்கள் என்பது குறித்து என் மொழியில் நான் எழுத வேண்டும். It is writing against the canonical literature as a post-colonial writing. So that is my political statement. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அம்மா ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே மிக குறிப்பாக பெண் மீது அதிகாரம் அந்த சமுதாயம் ஏதாவது கற்பித்து வைத்திருந்த பிம்பங்களை செலுத்தினால் அல்லது அந்த பிம்பத்திலேயே அவள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக அந்த காலகட்டத்தில் எழுந்த முதல் குரல் அம்மா ராஜம் கிருஷ்ணன் அவருடைய குரல். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு வகைமை தான் நாவல் என்கின்ற அந்த வகைமை. வெறும் பிரச்சாரமாக மட்டுமில்லாமல் ஒரு கலை வடிவத்தோடு ஒரு படைப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது உலகளாவிய அளவிலே அது சென்று சேரும். It's universal, reaching out to all the readers and citizens of the world, immortalizes a work of art, be it literature or it in painting or any other various art forms. அந்த வகையிலே தான் அம்மாவை நாம் இந்த நூற்றாண்டு விழாவிலே நினைவு கூர்கின்றோம். மிக முக்கியமாக ஆரம்ப காலகட்டத்திலே தொழில் புரட்சிக்கு பின்பாக அச்சகங்கள் மிக மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற காலகட்டத்திலே எழுதக்கூடிய வாய்ப்பு என்பது படித்த ஓரளவுக்கு மேல்தர வர்க்கத்து பெண்களுக்கு மட்டுமே சாத்தியப்பட்டிருந்த காலகட்டத்தில், எழுதுவதும் வாசிப்பதும் அந்த பெண்களுக்கு மட்டுமே ஓரளவிற்கு சாத்தியப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இங்கே இந்தியாவாக இருந்தாலும் சரி, 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே சுத்தமாக உயர்கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டு இள வயதிலேயே திருமணம் செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பத்தில்
சென்று தன்னுடைய திருமண வாழ்க்கையை தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருந்த அம்மா ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு படைப்பாற்றல் மட்டுமே, எழுத்து மட்டுமே அவர்களுடைய மூச்சு திணறலில் இருந்து வெளிவந்து ஒரு ஆசுவாசம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அந்த ஆசுவாசத்தை அவர் வெறும் விதந்து ஓதுவதற்கும் பெண்கள் குறித்து ஆஹா ஓஹோ இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காக பயன்படுத்தி கொண்டார். அப்படி இருந்தால் நாம் அவரை இன்றைக்கு கொண்டாடி இருக்க மாட்டோம். ஷேக்ஸ்பியரை ஏன் மார்க்ஸ் தன்னுடைய வீட்டினுடைய செல்லம் கொழிக்கின்ற கவிஞராக கொண்டாடினார்? அவர் அந்த காலத்து பிரபுக்கள் காலகட்டத்தினுடைய மேன்மைகளை அல்லது அந்த காலகட்டத்தினுடைய செல்வ மிகுந்த கீர்த்திகளை விதந்து ஓதி படைப்புகளை கொண்டு வந்திருந்தார் என்றால் மார்க்சினுடைய செல்லம் கொழிக்கின்ற கவிஞராக அல்லது இன்றளைக்கும் பிஃபோர் த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்ட் உயர்ந்து நிற்கின்றவராக இருக்க மாட்டார். அந்த காலகட்டத்தின் சமூக அவலங்களை, பிரபுத்துவ காலகட்டத்தின் ஹெஜிமானிக்கல் ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை ஒரு மனிதனுக்கே உரித்தான தள்ளாட்டங்களோடு அத்தனையும் த ஃப்ளாஸ் ஆஃப் ஹியூமன் கேரக்டர்ஸ் கொண்டு வந்ததால் மட்டுமே இன்றளவும் நாம் கொண்டாடுகின்றோம். தான் வாழ்கின்ற சமூகத்தின் கட்டுக்கோப்புக்குள்ளேயே நின்று இது உயர்ந்தது, இது மிக மிக அபரிமிதமானது, பெண்களுக்காக பெண்களுக்கு கட்டி வைக்கப்பட்ட பிம்பங்களில் அவர்கள் இத்தனை சேவைகளை செய்தார்கள், இத்தனை போராட்டங்கள் செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவது அம்மையாருடைய வேலை அல்ல. எங்கெல்லாம் அவர்களுக்கான அந்த பிம்பங்களை உடைக்க வேண்டுமோ, சொல்லப்போனால் தந்தை பெரியாரை போல அடுத்த குரல் திருக்குறளிலே இருந்து திருக்குறளிலே மாறுபட்ட கருத்துக்களுடைய அந்த அதிகாரத்தில் குறள்களை எடுத்துவிட்டு திருக்குறளை வைக்க வேண்டும். நீங்கள் ஏன் பரத்தையர் என்று அதாவது பரத்தையர் என்று சொல்லக்கூடிய அளவிலே மொத்தமாக as a community of women ஒதுக்கி வைக்கிறீர்கள்? திருவள்ளுவரை பார்த்து கேட்ட கேள்வி அம்மையார். ஆனால் பரத்தையரை சென்று சேர்கின்ற ஆண்களை மட்டும் இளிமகன் ஆண்மகன் என்று why should you have to address as a singular person? ஒட்டுமொத்தமாக பெண்களை பரத்தையர் என்று ஒரு கூட்டமாக as a community சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்கின்ற ஆண்மகனை இழிமகன் என்று ஏன் ஒருவராக நீங்கள் சுட்ட வேண்டும்? அதே போல பெண்ணடிமை கருத்துக்களை உடைய அதிகாரங்களை எடுத்துவிட்டு திருக்குறளை பாடத்திட்டத்தில் வையுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்ன பொழுது தொடர்ந்து வந்த குரல் அம்மா ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய மிக மிக முக்கியமான குரல். பெண் ஒருபொழுதும் வாழ்க்கையிலும் இலக்கியத்திலும் ஒன்று போல சித்தரிக்கப்படுவது கிடையாது. உங்களுக்கு கொடுக்கின்ற இலக்கியங்களிலே இருந்து நீங்கள் சமகால கட்டத்தில் 22ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உங்களுக்கான சிக்கல்கள் என்ன, உங்களுக்கான இருப்பின் கேள்விகள் என்ன, வலிகள் என்ன என்பதை முன்வைத்து கடந்த கால இலக்கியங்களை மீட்டுருவாக்கம் செய்து கேள்விகளை கேட்டு அதனை உணர்ந்து உங்கள் படைப்புகளை செய்வதாகட்டும் ஆய்வதாகட்டும் இருக்க வேண்டும். அதற்கான முன்னோடி நம்முடைய அம்மா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள்தான். அச்சமும் நானும் பெண்களுக்கு உள என்று சொன்ன தொல்காப்பியர் ஏன் ஆண்களுக்கு அப்படி எந்த இலக்கணத்தையும் சொல்லவில்லை என்ற கேள்வியை நீங்கள் தமிழ் இலக்கிய மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் நமக்கு கொடுக்கும் பொழுது தொல்காப்பியத்துக்கு மிக்கான அதற்கு சரியான ஒரு கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் உலகத்தில் எங்குமே கிடையாது. அதற்குரிய அத்தனை பெருமைகளோடு அந்த ஒரு பெருமையின் வாசலிலே நின்று இதனை சொல்வதிலே ஆய்வு நோக்கு எதனையும் சமகால நோக்கிலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த கூற்றை ஒட்டித்தான் இந்த கருத்தை முன்வைக்கின்றேன். அதற்கான ஒரு மிகப்பெரிய பாதையை போட்டு கொடுத்த பெருமை நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் அம்மாவுக்கு உண்டு. ஒரு வீட்டினுடைய சமையலறையின் மூலையிலே அமர்ந்து கொண்டு அம்மையினுடைய வீட்டின் மூலையின் சமையலறை என்கின்ற சிறுகதை தான் நினைவிற்கு வருகின்றது. ஒரு மனைவி தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை தோசைகள் வார்த்திருப்பார், எத்தனை இட்லிகள் சுட்டிருப்பார் என்ற மிக முக்கியமான கேள்வி இந்த சமூகத்தின் முன்பாக வைத்த கதை அது. அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு மளிகை சாமான்கள் கொண்டு வருகின்ற ரசீதின் பின்புறமாக தன்னுடைய எழுத்து பயணத்தை தொடங்கியவர் அம்மா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். மணிக்கொடி பத்திரிகை சிறுகதைகளில் பல சோதனை முயற்சிகள் செய்து வந்த காலம். ராஜம் கிருஷ்ணனை முதலாக மிக மிக முக்கியமாக பாதித்த புத்தகம் அம்மையார் ராமாமிர்தம் எழுதிய தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர். இங்கே தோழர் வாகீதா அமர்ந்திருக்கிறார்கள். மங்கை அவர்களுடைய நாடக ஆக்கத்திலே மிக முக்கியமாக இந்த நூலை எடுத்து அந்த நாடக ஆக்கத்தை செய்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய தோழர் வாகீதா அவர்கள்தான்.
இங்கே இருக்கின்ற மாணவிகள் மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் அந்த நாடகத்தையும் நீங்கள் கண்டு களிக்க வேண்டும். பாரதி மோகம் இவருக்கு 7-8 வயதிலேயே வந்துவிட்டது. பாரதியின் குயில் பாட்டையும் பாஞ்சாலி சபதம் காவியத்தையும் பெரியவர்களுக்கு படித்து காட்டி அதன் இன்பத்தில் தான் மூழ்கியதாக பின்னாட்களில் அவர் சொன்னார். ஆனால் பாரதியார் குறித்து வெறும் இன்பத்தில் மட்டும் அவர் மூழ்கவில்லை. பாரதியார் குறித்து கேள்விகளை அவர் வைத்திருக்கின்றார். குறித்து ஒரு நாவலையும் எழுதியிருக்கின்றார். பாரதியாருடைய துணைவியார் விதவை பெண்ணாக இன்னொரு மறுமணம் செய்வதாக, அதற்கு எப்படி எதிர்ப்பு வந்தது அவர்களுடைய குடும்பத்திலே என்று ஒரு கற்பனையில் ஒரு புதினமும் எழுதியிருக்கின்றார். இந்த பார்வைதான் நமக்கு வேண்டும். பல பேர் என்னிடம் கேட்பார்கள், ஏன் நீங்கள் கவிஞர் என்று போட்டுக்கொள்வதில்லை, வேண்டாம் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று. மகாகவி, அவரும் கவிஞர், நானும் கவிஞரா, படித்து வாங்கிய முனைவர் பட்டத்தை நீங்கள் போட்டால் போதும் என்று நான் சொல்வேன். அவ்வளவு மிகப்பெரிய ஆளுமை. பாரதியை எப்பொழுதுமே அவன் இருந்த காலகட்டத்தை வைத்துத்தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த ஆய்வு போக்கை உள்ளவள் நான். ஆனால் அவரை விதந்து ஓதுவதோடு இப்படி ஒரு கேள்விக்கு உட்படுத்திய ஒரு புதினத்தையும் அம்மா அவர்கள் படைத்திருக்கின்றார். அவர்களை உற்சாகப்படுத்தியவர் கீவா ஜெகநாதன் அவர்கள். அவருடைய முதல் பரிசு பெற்ற பெண்குரல் என்ற நாவலை தன்னுடைய பத்திரிகையிலே கலைமகளில் தொடராக இவர் வெளியிட்டது. சாவி அவர்கள் நடத்திய வெள்ளி மணியில்தான் அவருடைய முதல் சிறுகதையான வெள்ளி டம்ளர் வந்தது. இவருக்கு மிகப்பெரிய பிடித்தமான விஷயம் என்னவென்றால் களப்பணி ஆற்றுவது. ஒரு புதினத்தை எழுதுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 1-2 வருடங்கள், இன்னும் சொல்ல போனால் 4-5 வருடங்களாவது களப்பணி என்பது மிக அவசியம். A novel has a very broader canvas. It has to tell the cross section of a society of a particular period. ஒரு 5 கரிசல் காட்டு கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு ஒரு சிற்றூரிலே ஒரு 40 பக்கங்கள் எழுதப்படுவது என்பது நாவல் அல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு சமூகத்தினுடைய அந்த காலகட்டம், ஒரு படைப்பாளி, ஒரு நாவலாசிரியனோ கதாசிரியனோ அல்லது ஒரு கவிஞனோ தான் வாழும் காலத்தின் சாட்சியாகவும் பங்காளியாகவும் இருக்க வேண்டும். அவன் அப்படி சாட்சியாகவும் பங்காளியாகவும் இருந்தான் என்பதற்கான அடையாளங்கள் அவன் படைப்பிலே புலப்பட வேண்டும். அதுதான் அம்மையாருடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான சாதனையாக நான் கருதுகின்றேன். இடதுசாரி இயக்கங்களோடும் இந்திய மாத தேசிய சம்மேளனத்தோடும் நெருங்கிய உறவினை கொண்டவர். களப்பணி ஆற்றி முக்கியமாக தன்னுடைய கணவர் பணி நிமித்தமாக செல்கின்ற எல்லா இடங்களுக்கும் தானும் உடன் சென்று அந்த இடங்களிலே இருக்கின்ற மனிதர்களை படித்து அவர் எழுதிய புதினங்கள் தான் ஏராளம். காலந்தோறும் பெண், காலந்தோறும் பெண்மை, இந்திய சமுதாய வரலாற்றில் பெண்மை. இந்த பெண்மை என்கின்ற அந்த வார்த்தை என்பது இங்கே இருக்கின்ற நான் உட்பட பலரை ஒரு மழுங்கடிக்க செய்திருக்கின்ற வார்த்தை. பெண்மை என்றால் அழகு, பெண்மை என்றால் மென்மை, பெண்மை என்றால் இப்படி சொல்லப்பட்ட உங்களுக்கான விஷயங்களுக்குள் பூத்து விடுவது அல்ல பெண்மை. ஆண்மையும் கலந்ததுதான். இந்த பெண்மை ஆண்மை என்கின்ற இரு துருவங்களே அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஐயா பெரியாருடைய சித்தாந்தம். ஆக அவருடைய தலைப்புகளை நீங்கள் பாருங்கள். இவை போன்ற கட்டுரை நூல்கள் எழுதியிருக்கின்றார். அலுவலகத்துக்கு செல்கின்ற மக்களுடைய சிக்கல்களை பேசும் விலங்குகள், ஓசைகள் அடங்கிய பிறகு, பெண் சிசுக்கொலை பற்றிய உசிலம்பட்டி பின்னணி கொண்ட மண்ணகத்து பூந்துளிகள், மிக முக்கியமாக தேவதாசி முறையிலிருந்து விடுபட எண்ணி தனக்கென ஒரு வாழ்வை அமைத்து கொள்ளும் பெண்ணை பற்றி பேசும் மானுடத்தின் மகரந்தங்கள். நம்முடைய தோழர் கீதா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், இந்த தேவதாசி முறை குறித்து, இது எவ்வளவு அடக்குமுறையை உள்ளடக்கியது என்பது குறித்தும், அதற்காக எத்தனை போராட்டங்கள், மிக முக்கியமாக அம்மா முதல் எம்எல்சி என்று சொல்லப்படுகின்ற அம்மா முத்துலட்சுமி அவர்கள் இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசுகின்றார். ஒரு பெண்மணியாக சட்டத்தின் குரலை, பெண்களுக்கான விஷயங்களை பேசுகின்ற அந்த முதல் குரலாக அம்மா முத்துலட்சுமி அவர்கள் முன்னெடுத்தது தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மசோதா. அத்தனையும் கேட்டுக்கொண்டு காங்கிரஸ் மூத்த தியாகி அவர்கள் ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள், இதெல்லாம் சரிதான், ஆனால் தேவதாசிகள் இல்லை என்றால் குடும்ப அமைப்பு என்னாவது? தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அத்தனையும். இதனை பொதுவாக காட்சி ஊடகங்களிலும் இன்றைக்கு உங்கள் கையிலே கிடைக்கின்ற அந்த வர்ச்சுவல் வேர்ல்டு, இதிலே நேரத்தை நாம் பெரும்பான்மையாக அளவிலே செலவழிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் கடந்து வந்த பாதை என்ன? பெண்களாய நமக்கு இத்தனை உரிமைகள் கிடைப்பதற்கு எத்தனை பெண்கள் எத்தனை விதமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் என்று. அம்மா முத்துலட்சுமி
இதற்கான மசோதாவை தாக்கல் செய்கின்றார். அப்பொழுது ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் குடும்ப அமைப்பு என்பது என்னவாவது, நீங்கள் இந்த முறையை ஒழித்து விட்டால் என்கின்றார். சரி, அம்மையார் அதற்கு கொடுத்த பதில் வரலாற்று சிறப்பு மிக்க பதில், இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதில். சரி, இந்த மசோதாவை நான் வாபஸ் பெற்றுக் கொள்கின்றேன். இத்தனை எதிர்க்கிறீர்கள், ஆண்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்றவர்கள் மிக முக்கிய புகழ்பெற்ற தலைவர்கள், வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு இனிமேல், இதுகாரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தொழிலை, தேவதாசி தொழிலை செய்து வந்தார்கள். குறிப்பிட்ட இனிமேல் கொஞ்ச காலத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் அதை செய்து வரலாமே என்று கேட்டார். அந்த குரல் என்றைக்கு ஒலித்த குரல்? 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே ஒலித்த அந்த குரலால் தான் இன்றைக்கு நாம் இங்கே தலை நிமிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம். அதை போல முன்னெடுத்த ஒரு குரல் ஆளுமை தான் நம்முடைய அம்மா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இதிகாசத்தினுடைய மறு ஆக்கமாக சீதையனுடைய வாழ்வை மீட்டுருவாக்கிய வனதேவியின் மைந்தர்கள், மிக மிக முக்கியமான புத்தகங்கள் இவை அனைத்தும். அதைத்தான் நான் சொல்வது உங்களிடம். இலக்கியம் எதை உங்களிடம் இலக்கியம் என்று கைக்கொள்கிறதோ, apart from enjoying the meritorious aesthetic ஸ்டைல் ஆர் டெக்னிக்ஸ், அதனுடைய அழகுகள், அது சார்ந்த ரைம், அல்லது அது சார்ந்த சந்தம், பாக்கள், இவற்றை நீங்கள் அனுபவிப்பது, ஆராய்வது என்பது ஒரு புறம் இருக்க, கருத்து, கண்டென்ட் என்ன சொல்கின்றது, மாறுபட்ட கருத்தை நீங்கள் அனைவருக்கும் சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் இதிலே இருந்து நான் மாறுபடுகின்றேன். சாதிய வர்க்கத்தோடு ஒன்று சொல்லப்படுகின்றதா, பெண் அடிமை கருத்துக்கள் சொல்லப்படுகின்றதா, பாஞ்சாலியிலே என்னை வைத்த பின்பு அவரை அடமானம் வைத்தானா, அவனை வைத்த பின்பு என்னை வைத்தானா என்று கேட்கின்ற அந்த கேள்வி, அதே கேள்வியைத்தான் சீதையும் கேட்க வேண்டும் என்றுதான் இந்த கதை எழுதப்படுகின்றது. உங்கள் முன்பாக வைக்கப்படுகின்ற கதாபாத்திரங்களை நீங்கள் எப்படி உங்கள் சமகால சிக்கலோடு, உங்களுடைய இருப்போடு நீங்கள் பொருத்தி பார்க்கிறீர்கள் என்ற விஷயத்திலே தான் என்று அவருடைய அந்த பெண்ணிய கதைகளை, பெண்ணிய படைப்புகளை பட்டியலிட்டே போகலாம். எனக்கு மிக பிடித்த ஒன்று அவருடைய வீடு. அந்த வீடு புதினத்தில் தன்னுடைய 50வது வயதில் வீட்டை விட்டு வெளியேற ஒரு பெண் முடிவெடுக்கின்றார். இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் வயசாகி விட்டாலே நீங்கள் we just get settled to such sort of societal pressures. இதற்கு மேல் வெளியே போய் என்ன செய்ய போகிறோம், இதற்கு மேல் என்று ஒன்று வந்து விடுகிறது. ஆனால் 50வது வயதில் அந்த பெண் தன்னுடைய அந்த காலகட்டத்திற்கான கடமைகளை முடித்து கொண்டு தனக்கான ஒரு வாழ்வு வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற அந்த வீடு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்திய மரபில் குடும்பமே ஒரு குழந்தையைப் போல தன்னுடைய இடுப்பிலே இருக்கின்ற நம்முடைய மரபிலே பெண் விடுதலை என்பது எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு சாத்தியமாக கூடியது என்பதை மிக மிக நேர்மையாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஐயா தீஜா ராவுடைய நாவல்கள் மிக பிடிக்கும். உண்மையிலேயே நான் அதை அம்மா வந்தாலெல்லாம் மிக அருமையாக வாசித்திருக்கின்றேன். ஆனால் அம்மையார் அவர்கள் தீஜா ராவினுடைய சக்தி வைத்தியம் என்ற தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகின்றது. அதை எடுத்து வந்த முதல் குரல் ராஜம் கிருஷ்ணன் அவருடைய முதல் குரல். படைப்பு என்னவென்றாலும் சரி, அதனுடைய கருத்து மிக மிக முக்கியம் என்கின்ற அந்த தெளிவான பார்வையை அவரிடமிருந்து தான் நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த படைப்பின் சில பகுதிகள் பெண்ணை மலினப்படுத்தும் கருத்தியல் கொண்டதாக இருப்பதாக கருதி, உண்மையும் அதுதான் என்பதால் மிக மிக காத்திரமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றார். அதே போலத்தான் தினமணி 97 தீபாவளி மலரில் ஜெயேந்திரர் அவர்கள் விதவை பெண்ணை பற்றி ஒன்றும் விளையாத தரிசு நிலம் என்று சொன்ன பொழுது அதனை கடுமையாக விமர்சித்து அதற்குரிய எதிர்ப்பையும் பதிவு செய்தவர் அம்மா அவர்கள்தான். தரிசு கோட்பாடு என்ற தலைப்பிலேயே அவர் தினமணியிலே ஒரு கட்டுரை எழுதுகின்றார். தரிசு கோட்பாடு என்ற தினமணி நடுப்பக்கத்திலேயே அது வெளியானதும் வரலாற்று நிகழ்வுகளாக நாம் அவருடைய உச்சபட்ச துணிவை சொல்லுகின்ற நிகழ்வுகள். பெண்கள் மிக குறைவாக எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் புனைவெழுத்தில் கால் பதித்து வணிக போக்கிற்கு புறம்பாக, நாட் இன் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் பட் டு குவெஸ்டன் அபவுட் யுவர் செல்ஃப், உங்கள் குறித்து கேள்வி எழுப்புவது, சமுதாயத்திலே உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற பிம்பங்களை உடைத்தெறிவது, இவை குறித்தெல்லாம் எழுதிய அவரை போல பெண் எழுத்துக்களில் ஆழமும் அகலமும் எழுதியவர்கள் யாரும் இல்லை. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 பக்கங்கள் இருக்கின்றன. நேரத்தின் கட்டுப்பாட்டை கருதி கட்டுரையாக நான்
அம்மா அவர்களுடைய அந்த மிக முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் நான் ரொம்ப ரசித்து படித்தது அந்த மணியம்மாள். ஆமாம், 70 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மணியம்மாளுடைய அவருடைய படைப்புகளிலேயே நான் மிகச்சிறந்து விதந்து ஓதுகின்ற ஒரு படைப்பு. திருவாரூரை சுற்றி இருக்கின்ற அந்த கதாபாத்திரங்களை முன்வைத்து அவர் எழுதி அந்த மணியம்மையாரை நம் கண் முன்பாக வந்து நிறுத்தி அந்த படைப்பை நீங்கள் எழுத ஒரு முக்கியமாக வாசிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப முக்கியமாக தோழர் ஜீவசுந்தரி தன்னுடைய எழுத்துக்களில் ஒரு விஷயம் பதிஞ்சிருக்காங்க, அதை கோடிட்டு காட்டுறேன். பிரபலமான லட்சுமி, அனுத்தமா போன்ற பெண் எழுத்தாளர்கள் எல்லாம், தோழருடைய கருத்து, மணிப்பிரவாள நடையிலும் பிராமண நடையிலும் பெரும்பாலும் எழுதி கொண்டிருந்த நிலையில் சாதாரண மக்கள் பேசும் மொழியில் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆங்கில பேராசிரியர் இங்கேயும் அடிசன் ஷேக்ஸ்பியர் தான் எனக்கு நினைவுக்கு வராங்க. ஆடிசனை நாம் நினைவு கூறுவது இல்லை பெரும்பாலும், ஆனால் ஷேக்ஸ்பியரை நாம் மறப்பதே கிடையாது. பிகாஸ் ஆடிசன் ஸ்போக் இன் த லாங்குவேஜ் ஆஃப் போய்ட்ஸ், ஷேக்ஸ்பியர் ஸ்போக் இன் த லாங்குவேஜ் ஆஃப் காமன் மென், காமன் பீப்புள். கவிஞர்களின் மொழியில் அடிசன் பேசினான், ஆனால் சாதாரண மக்கள் மொழியில் ஷேக்ஸ்பியர் பேசினார். அதனால் அவர் நிலைத்து நிற்கின்றார் என்று சொல்லப்படுவதுண்டு. ஒரு கட்டுரையாக என்னுடைய கருத்துக்களை தருகின்றேன். மிக அருமையான ஒரு வாய்ப்பாக இந்த நல்வாய்ப்பு இன்றைய காலை எனக்கு கிட்டியது. மனம் ஒத்து பயணிக்கின்ற தோழமைகளை சந்திக்கின்ற வாய்ப்பு, புதிய எண்ணங்களை விதைக்கின்ற ஒரு நல்வாய்ப்பாக இந்த கருத்தரங்கத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த காட்சி, இவை அனைத்தும் மேலும் உற்சாகத்தையும் நிவேதித்த பதிப்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற தருணத்தையும் எனக்கு நல்கியதற்கு மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியும்.